அனைவருக்கும் வணக்கங்கள். இன்னைக்கு நாம இந்த பதிவில் பார்க்க இருப்பது, நம்ம குலதெய்வ கோவிலில் இருந்து மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வைத்தால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகள், இதனால் குடும்பத்தில் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க உள்ளோம். அப்படி குலதெய்வ மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வைத்திருப்பவர் எவ்வாறு அவற்றை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் பார்க்க விரிவாக உள்ளோம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். குலதெய்வத்திற்கு உரிய மண்ணை கொண்டு வந்து அதை தூய துணியில் கட்டி வீட்டில் பூஜை செய்தால் கஷ்டங்கள் தீரும் என்று சொல்வாங்க. இது நம்பிக்கை என்று பார்த்தாலும் ஒரு விதத்தில் சரியாக உள்ளது. ஆனால் மற்றொரு பக்கம் பெரிய நெகட்டிவ் சக்தியாகவும் மாற வாய்ப்பு உண்டு. ஏன் தெரியுமா? ஒரு மனிதனுடைய தீர்க்க முடியாத பிரச்சனைகள், வாழ்க்கையின் அடிப்படை போராட்டங்கள் இவை அனைத்திற்கும் தீர்வு தேடும் போது நாம முதலில் நினைக்க வேண்டியது நமது முன்னோர்கள். ஏன்னா நமக்கு உடலையும் உயிரையும் தந்தவர்கள் தந்தை வழி, தாத்தா பாட்டி வழி நமது ஜீன்களில் பதிந்து இருக்காங்க. அவர்களின் காலடி தடங்களும் பதிவுகளும் எங்கே இருக்கும் தெரியுமாங்க? நம் குலதெய்வத்தின் அருகேதான். அதனாலதான் தீர்க்க முடியாத பிரச்சனையை சரி செய்யும் போதும் ஒரே ஒரு தீர்வு, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று முழு மனதோடு வழிபட வேண்டும். அங்கிருந்து மண் எடுத்து வந்து தூய துணியில் கட்டி அதன் மீது தூபம் தீபம் காட்டி வழிபட்டால் நம் முன்னோர்கள் தாயும் தந்தையும் போல் இரவும் பகலுமாக நம்மை காக்க வருவார்கள். நம்முடைய பிரச்சனைகள் குறையும், வாழ்க்கையில் புதிய ஒளி பிறக்கும். மேலும் இந்த வீடியோவை பார்க்கிற நண்பர்கள் உங்களுடைய குலதெய்வம் எது என்பதை கமெண்ட்ல பதிவிடுங்க. பார்க்கலாம். நம் தமிழ்நாட்டுல எவ்வளவு குலதெய்வங்கள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய வேதங்களையும் சாஸ்திரங்களையும் வைத்து ஆழமாக அனுபவித்த பெரியோர்கள் முக்கியமான விஷயத்தை நமக்கு எடுத்துச் சொன்னார்கள். அதாவது ஒரு சில குலதெய்வ கோவில் கட்டணும்னா அந்த இடத்துல இருந்து மண்ணை எடுத்து பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும். அந்த மண்ணை வைத்துத்தான் அதற்கேற்ற மரியாதையுடன் கோவில் கட்டணும். ஏன்னா அந்த மண், அந்த சக்தி, அந்த வரம் இது எல்லாமே நம் வாழ்வில் விதைக்கப்படும். ஒரு பரிசுத்த விதை மாதிரி அது நமக்கு தேவைப்படுகின்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும். இதை பற்றி நாமும் கேட்டிருப்போம். நம் பெரியோர்கள் கேட்டதையும் அவர்கள் அனுபவித்ததையும் நாமும் அனுபவிப்பது பகிர்ந்து கொள்கின்றோம். ஆனால் இப்ப காலம் மாறி இருக்கே. ஒரே சாஸ்திரத்துல பலர் பல மாதிரி சொல்றாங்க. ஒருவர் சொல்றாரு, இன்னொருவர் கொஞ்சம் கலந்து சொல்றாரு, மற்றொருவர் தன்னோட கற்பனையும் சேர்த்து சொல்லுகிறாரு. இதே இதுலதான் நாம குழம்ப ஆரம்பிக்கிறோம். யாருடைய வழி சரி, யாருடைய சொல் நிஜம், நான் என்ன நம்பணும், எதை பின்பற்றணும் அப்படின்னு சந்தேகத்துல போகிறோம். அதனாலதான் நாமே நமக்கே முக்கியமான போதனையை மனசுக்குள்ள பதிக்கணும். உண்மையான அறிவும் பழமை வாய்ந்த சாஸ்திர ஞானமும் கொண்டவர்களிடம் இருந்துதான் நமக்கு நம்பிக்கை எடுக்கணும். அப்பதான் நமது வாழ்க்கை நிம்மதியாகவும் நம்முடைய ஆன்மீக பயணம் நேராகவும் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்மோட பகிர்ந்துக்கணும். அது என்னன்னா, நம்முடைய குலதெய்வ கோவிலில் இருந்து மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வைத்தால் என்ன ஆகும் தெரியுமா? அந்த மண்ணில் அந்த கோவிலின் பேராற்றல் சக்தி, அதன் ஆசீர்வாதம் ஒரு சிறிய துளியாவது உறைந்திருக்கும். அதனால்தான் அந்த மண்ணை வீட்டில் வைத்த பிறகு நாம் ஒரு சாதாரணமான பொருளாக நினைக்கக்கூடாது. அந்த மண்ணையும் குலதெய்வத்திற்கே கொடுக்கும் மரியாதையோடு கையாள வேண்டும். வீட்டில் சாதாரண சுத்தம் மட்டும் போதாது, மிகவும் தூய்மையான மனசோடும் கவனமான கட்டுப்பாடோடும் அந்த மண்ணை பாதுகாக்கணும். உதாரணமாக ஒருவர் அந்த மண்ணை கொண்டு வந்து துணியில் கட்டி வீட்டுல வச்சிருக்காங்க. வீடு சுத்தம் செய்யும் போது இது என்னவென்று தெரியாமல் அது ஏதோ பழைய கட்டு போல இருக்கு என்று நினைத்து கொண்டு தூக்கி எறிந்து விடலாம். இதுதான் பிரச்சனை. சற்று எண்ணி பாருங்கள். தெரியாமல் இப்படி செய்து விட்டோம் என்றால் அதன் பாவம், அதன் தூய்மையும் நம்மால் காக்கப்படவில்லை என்றால் அப்புறம் நாமே எப்படி அந்த சக்தியை மரியாதையோடு பாதுகாக்க முடியும்? அதனால்தான் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களையும் மிகுந்த அன்பும் விழிப்பும் மரியாதையும் கொண்டு நடந்து கொள்ளணும். ஏனெனில் அந்த மண் என்பது ஒரு பொருள் இல்லை, ஒரு புனிதம். ஏதோ ஒரு விதத்துல தீட்டு பரவுகிறது, சிறிய விளைவுகளை கொண்டு வருகிறது. ஆனால் உண்மையான பக்தர்கள் இதை மனதோடு உணர்கிறார்கள். அவர்களது அன்றாட வாழ்க்கையோடு பிணைகிறார்கள். அதனாலதான் குலதெய்வத்தின் மண்ணை வீட்டில் வைத்துக் கொள்வதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அதன் புனிதத்தன்மையை பேணும் ஒரு கட்டுப்பாடும் இருக்கிறது. விபூதி எடுத்துட்டு வந்தாலும் அதை சாதாரணமாக எங்கும் எப்படியும் வைத்துவிடக்கூடாது. அதை ஒரு
தனியான புனித டப்பாவில் பாதுகாப்பாக வைக்கணும். அப்போது மட்டுமே அதன் சக்தியும் அதன் ஆசீர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதை நாம பக்தியோடும் பூசி வழிபடணும். விபூதியிலேயே தெய்வத்தின் நடனம் பகிர்ந்து இருக்கும் என்று நினைத்து அணுகணும். இது நமக்கு கிடைக்கும் ஒரு பாக்கியம். அதனால அந்த பிரசாதங்களை அனுபவிப்பதற்கே மட்டுமே நமக்கு உரிமை உள்ளது. ஆனால் அதை மிஞ்சி நாம் எதையாவது புதுசாக செய்ய ஆரம்பித்தோம் என்றால் ஒரு பிரச்சனை தீர்க்கப் போன நாமே அதைவிட பன்மடங்கு புதிய பிரச்சனைகளை நம்முடனே கொண்டு வந்து விடுகிறோம். அதனாலதான் ஒவ்வொரு தெய்வ செயலும் ஒவ்வொரு பக்தி முறையும் ஒரு அழகான கட்டுப்பாடோடும் சிக்கனமான புனிதத்தோடும் தொடர வேண்டும். அதனால் நம்முடைய முன்னோர்களின் வழியும் நம்முடைய குலதெய்வத்தின் மரியாதையும் இந்த உலகத்திலே நம்மை காக்கும். அதை உணர்ந்து விழிப்பாகவும் பக்தியோடும் நம் அன்றாட வாழ்வில் வாழ வேண்டும். இன்னொரு விஷயம், நம்முடைய குலதெய்வத்தை கொண்டு வந்து வீட்டில் வைப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்தான். அது ஒரு நேர்த்தியான ஆசீர்வாதம். ஆனால் அந்த மண்ணையும் அந்த சக்தியையும் வீட்டிற்குள் கொண்டு வந்து பாதுகாப்போடு வைப்பது அதிக கவனத்தையும் மனப்பூர்வமான பக்தியையும் தேவைப்படும். அது எவ்வளவு சிரமமான விஷயம் தெரியுமா? அவ்வளவு எளிதில் அந்த செயல்கள் முழுமையாக நடைபெறுவதில்லை. நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? பெருமையோடும் மரியாதையோடும் அன்போடும் முழுமையான முறைகளோடும் பெரிய கோவிலாக கட்டினார்கள். அந்த கோவிலில் நம் குலதெய்வம் பெருமையோடும் புனிதத்தோடும் நிற்கிறது. அங்கு தெய்வத்தின் முழுமையான பிரதிரூபம் வாழ்கிறது. அதை நினைத்து நாமும் நம்முடைய பக்தியை சீராக வளர்க்க வேண்டும். நம்முடைய மனசிலும் வீட்டிலும் அந்த புனித சக்தியை சீராக நிலைநிறுத்த வேண்டும். வாழ்க்கை என்பது சுலபமில்லை. சிறிய சிறிய சித்திரவதைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இவை அனைத்தையும் கடந்து செல்ல நமக்கு ஒரு பின்பலம் தேவை. அதற்காகத்தான் பெரியோர்கள் சொல்வது, உங்க குலதெய்வ மண்ணை எடுத்துட்டு ஒரு தூய துணியில் கட்டி வீட்டுல வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வம் காப்பாத்தும். ஆனால் இதை சாதாரணமாக செய்யக்கூடாது. இதை புனித சடங்காகவே செய்யணும். முழு நம்பிக்கையோடும் முழு மரியாதையோடும் செய்யணும். நம்முடைய குலதெய்வத்தை, நம் முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை நம் உள்ளத்தில் பரிசுத்தமாய் வைக்கணும். குலதெய்வம் வீட்டுக்கு வரும்போது அது மட்டும் வராது, அதோடு சேர்ந்து காவல் தெய்வங்களும் வருகிறார்கள். கருப்பன், முனியப்பன் மாதிரி காவல் தெய்வங்கள் அவங்களும் நம் வீட்டுக்குள் வந்து காவலா நிற்பாங்க. இப்ப இருக்கும்போது நம் வீட்டு நிலைமை எப்படி இருக்கணும்? அந்த குலதெய்வம் எந்த இடத்துல நிற்குது தெரியுமா? உங்க வீட்டுல கோவிலாக நினைத்து சிவன் சொத்து போல, அம்பாள் சொத்து போல, பெருமாள் சந்நிதி போல அப்படி ஒரு பரிசுத்தமான சக்தி. ஆனா நம்ம வீட்டுல சுத்தம் இல்லை என்றால், நம்ம ஒழுக்கம் நேர்மை இல்லை என்றால் எந்த தெய்வங்களும் தெரியாது என்று நம்ப நினைக்க முடியுமா? மனுஷனுடைய இயல்பு என்ன? சில நேரங்களில் தவறும் செய்யும், சில நேரங்களில் குற்றமும் செய்யும். அப்போ அந்த வீடு தெய்வவாசமாக மாறுமா? அல்லது சாபவாசமாக மாறுமா? இதை நாம நம்ம மனசாட்சிக்கிட்டே கேட்டு பார்ப்போம். இது எல்லாம் யோசிக்காமல் சரி சும்மா வச்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டு வந்தால் என்ன ஆகும்? அந்த தெய்வத்தின் கோபம், அந்த தெய்வத்தின் சாபம் நம் வாழ்க்கையில விடும். அப்புறம்தான் உண்மை புரியும். முதலில் நாம தெரிஞ்சுக்கணும், பிறகு புரிஞ்சுக்கணும். அதன் பிறகுதான் அந்த பரிசுத்த செயல்களை உண்மையோடும் செய்யணும். தெய்வங்களை கொண்டு வருவது முக்கியமில்லை, அதற்கேற்ற மரியாதையை கொடுக்கிறதுதான் மிக முக்கியம். ஒரு தெய்வத்தை அழைத்தால் அது நம்ம வாழ்க்கையிலே நீடித்த ஆசீர்வாதமாக மாறணும். தடுக்க முடியாத சாபமாக மாறக்கூடாது. நாம செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு பாக்கியமாக மலரணும். ஒரு சாபமாக யாருக்கும் பரவக்கூடாது. முதலில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். சரி நண்பர்களே, உங்கள் குலதெய்வத்தினால் உங்கள் வாழ்வில் இது போன்ற சில முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். இதனால் உங்கள் வாழ்வில் பல மாற்றங்கள் உண்டாகி இருக்கலாம். அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.